proof of his resurrection. This message by Brother William Marion Branham was delivered on Easter Sunday morning, April 10th, 1955 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. அவருடைய உயிர்த்தெழுதலின் நிரூபணம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1955 வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. And the resurrection is just as vital today and just as real to every human heart that believes it as it was to Mary Magdalene and them that stood at the grave that morning who seen him. உயிர்த்தெழுதல் இன்றைக்கு உயிர் துடிப்பூட்டுகிறதா இருக்கிறது. அது மகதலேனா மரியாளுக்கும் அந்த காலை கல்லறையில் நின்று அவரை கண்டு இதோ அவர் இருக்கிறார் என்று கூறினவர்களுக்கும் அது உண்மையா இருந்தது போன்றே அதை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு மானிட இருதயத்திற்கும் அது உண்மையானதா இருக்கிறது. Here is their name called Mary, and she looked around and said, Rabboni, a master. இதோ அவர் இருக்கிறார். அங்கே அவளுடைய பெயர் மரியாள் என்றே அழைக்கப்பட்டது. அப்பொழுது அவள் அங்கே சுற்றுமுற்றும் பார்த்து ரபூனி அல்லது போதகரே என்று அவரை கூப்பிட்டாள். That's just as real to every heart this morning. It's born again of the Spirit of God, of the resurrection powers that was to that woman standing at the grave that morning. இது அந்த காலை அந்த கல்லறை கண்டை நின்று கொண்டிருந்த அந்த ஸ்திரீக்கு உண்மையாயிருந்தது போலவே இந்த காலையில் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் தேவனுடைய ஆவியினால் மீண்டும் பிறந்துள்ள ஒவ்வொரு இருதயத்திற்கும் அவ்வளவு உண்மையானதாய் உள்ளது. Now you can't do it in your own mind. You can't do it. You're like trying to put paper on a building or paint it up when the conditions are too bad, when the foundation is condemned. இப்பொழுது நீங்கள் அதை உங்களுடைய சொந்த சிந்தையில் செய்ய முடியாது. உங்களால் அதை செய்ய முடியாது. ஒரு கட்டடத்தின் நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கும் போது, அதன் அஸ்திபாரம் ஆக்கிரைக்குட்படுத்தப்பட்டிருக்கும் போது, நீங்கள் அந்த கட்டடத்தின் மேல் ஒரு காகிதத்தை ஒட்டவோ அல்லது அதனை வண்ணம் தீட்டவோ முயற்சிப்பது போன்றிருக்கும். If the government condemns a house, the foundations is rotten, how can you build up on that house? You're only building for a fall. அரசாங்கமானது ஒரு வீட்டுக்கு குற்றத்தீர்ப்பளித்து அதன் அஸ்திபாரம் இற்று போயிருந்தால் உங்களால் எப்படி அந்த வீட்டை கட்ட முடியும்? நீங்கள் அது விழுந்து போவதற்காக மட்டும்தான் கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். No matter how much you paint the inside, how good or paper you put on it, how many shingles you put over the top of it, how many shrines you raise up, how many crucifix you put in it, it's got to fall, for the foundation is wrong. Amen. The foundation is rotten. நீங்கள் அதன் உட்புறத்தில் எவ்வளவுதான் வண்ணம் தீட்டினாலும், நீங்கள் அதன் மேல் எவ்வளவு நல்ல காகிதத்தை ஒட்டினாலும், நீங்கள் அதன் உச்சியில் எத்தனை மரப்பாவோடுகளை பொருத்தினாலும், நீங்கள் எத்தனை புனித நினைவு சின்னங்களை எழுப்பினாலும், நீங்கள் எத்தனை தான் அதற்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுநாதரின் உருவங்களை வைத்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் அதன் அஸ்திபாரம் தவறான நிலைமையில் இருக்கின்றபடியால் அது விழத்தான் வேண்டும். அந்த அஸ்திபாரம் இற்று போய்விட்டது. And man in his own mental way of thinking is wrong to begin with. He's an alien from God. He's cut off without hope, without God, without mercy. மனிதன் துவக்கத்திலிருந்தே தன்னுடைய சொந்த மனரீதியான சிந்தனையின் வழியில் தவறாயிருக்கிறான். அவன் தேவனுக்கு ஓர் அந்நியனாயிருக்கிறான். அவன் நம்பிக்கை இல்லாமல், தேவன் இல்லாமல், இரக்கம் இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருக்கிறான். And the only thing that he can do is to come and accept Christ. Amen. And then the Holy Spirit comes in and the mind that was in Christ is in you. அவன் கிறிஸ்துவண்டை வந்து அவரை ஏற்றுக்கொள்வதே அவன் செய்யக்கூடிய ஒரே காரியமாய் உள்ளது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார். கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உங்களுக்குள் இருக்கிறது. Jesus said, "The Father that sent me is with me." Amen. Oh my! What a declaration! Amen. What a word! The Father that sent me come with me. Amen. Listen, and as the Father sent me, so do I send you. Amen. He don't only send you, but He goes with you. Amen. I'll be with you, amen, even in you. Even in you.
unto the end of the world. இயேசு என்னை அனுப்பின பிதா என்னோடு இருக்கிறார் என்றார். ஓ, என்னே ஓர் உறுதிமொழி, என்னே ஒரு வார்த்தை. என்னை அனுப்பின பிதா என்னோடு வருகிறார். கவனியுங்கள், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அவர் உங்களை மாத்திரம் அனுப்பவில்லை, ஆனால் அவர் உங்களோடு செல்கிறார். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். All that was in God was poured out in Christ. And all that was in Christ was emptied out into the believer, the church. God is with you. Lo, I am with thee always, even to the end of the world. தேவருக்குள்ளாக இருந்த யாவும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஊற்றப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் இருந்த யாவும் விசுவாசிக்குள்ளாக, சபைக்குள்ளாக மாற்றப்பட்டது. தேவன் உங்களோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். That's the declaration of God's word. That's what the Bible says. That's what I believe. And if we had to stand it alone, stand it. For it's God's word. Every man that ever got any word had to stand alone on his convictions. அது தேவனுடைய வார்த்தையின் உறுதிமொழியாய் உள்ளது. அதைத்தான் வேதம் கூறுகிறது. அதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன். நாம் அதற்காக தனியாக நிற்க வேண்டியதாக இருந்தாலும் அதற்காக நிற்க வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய திட நம்பிக்கைகளின் பேரில் மாத்திரமே எப்போதும் எங்கும் நிற்க வேண்டியதாயிருக்கிறது. That's not in a partnership. There's only one who will walk it with you, and that's him who made the statement. The Lord Jesus. He's the one that'll trod the valley with you. He'll go through every briar patch and climb every mountain by your side. அதாவது கூட்டு பங்காண்மையில் அல்ல, அதில் ஒருவர் மாத்திரமே உங்களோடு நடப்பார். அது வாக்குமூலம் அளித்த அவரேயாகும், கர்த்தராகிய இயேசு. அவர் ஒருவரே உங்களோடு பள்ளத்தாக்கில் நடப்பார். அவர் உங்களுடைய பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு முட்புதர் நிலத்தினூடாகவும் சென்று ஒவ்வொரு மலையிலும் ஏறிச் செல்வார். Yoke yourself up with him, for my yoke is light and my burdens are easy. Don't be yoked up with the things of the world. Don't be yoked up in different societies and organizations. Yoke yourself singly with the Lord Jesus Christ in order that you can do it. Believe and see the resurrection. உங்களை அவரோடு நுகத்தில் பிணைத்துக் கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. உலகத்தின் காரியங்களோடு நுகத்தில் பிணைக்கப்படாதிருங்கள். பல்வேறு சங்கங்களிலும் ஸ்தாபனங்களிலும் உள்ள நுகத்தில் பிணைக்கப்படாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு தனியாக உங்களை நுகத்தில் பிணைத்துக் கொள்ளுங்கள். அதுவே நீங்கள் செய்யக்கூடிய ஒழுங்குமுறையாய் உள்ளது. விசுவாசியுங்கள். உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ளுங்கள். Now these apostles, being yet men who had walked with Jesus, who had had fellowship with him, walked along in the natural as man today, but they failed to recognize who he was. இப்பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் மனிதர்களாய் இருந்த அதே சமயத்தில் இயேசுவோடு நடந்தனர். அவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தனர். இன்றைய மனிதர்களைப் போலவே இயல்பான முறையில் நடந்தனர். ஆனால் அவர்கள் அவர் யாராய் இருந்தார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள தவறினர். Jesus said the blind Pharisees, he said, oh, you do take the commandments of God, notice, and make them of non effect by your traditions. இயேசு குருடரான பரிசேயரே என்றார். அவர், ஓ, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி இருக்கிறீர்கள் என்றார். கவனியுங்கள். See, there they was, teachers, scholars, seminary students, and the scripture plainly said that Jesus had come in the manner that he come. But their traditions didn't teach it that way. புரிகிறதா? அவர்கள் போதகர்களாய், பண்டிதர்களாய், வேத பாடசாலை மாணாக்கர்களாய் இருந்தனரே. இயேசுவானவர் வருவதாக கூறப்பட்டிருந்த வார்த்தையின்படியே அவர் வந்தார் என்றும், ஆனால் அவர்களுடைய பாரம்பரியங்கள் அதை அந்த விதமாக போதிக்கவில்லை என்றும் வேதம் தெளிவாக கூறியுள்ளது. They tried to rub that out and say that was some other time and this will be for some other time, but God comes just the same. எனவே அவர்கள் அவை எல்லாவற்றையும் துடைத்தடிக்க முயற்சித்து அது மற்றொரு காலத்திற்குரியதாக இருந்தது, இது மற்ற ஏதோ ஒரு நேரத்தில் இருக்கும் என்று கூறினர். ஆனால் தேவனோ கூறப்பட்டிருந்த விதமாகவே வந்தார். And today as it was then, so is it now. They set this part aside and this part aside and say God did then, he won't do now. That's not for this day. He's the same yesterday, today and forever.
அப்பொழுது அது இருந்த விதமாகவே இன்றைக்கும் அது அவண்ணமாகவே இப்பொழுதும் இருக்கிறது. அவர்கள் இந்த பாகத்தை ஒரு பக்கமாகவே ஒதுக்கி வைக்கின்றனர். இந்த பாகத்தை ஒரு புறமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவன் அப்பொழுது செய்தார், அவர் இப்பொழுது செய்ய மாட்டார், அது இந்நாளுக்கானதல்ல என்று கூறுகின்றனர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். That's the scripture. That's what we believe to be the truth. That's what we accept to be the truth. He's same in principle. He's same in power. He's the same in love. He's the same in every way that he was then. Now he has come with the church as God sent him and went with him. அதுதான் வேத வாக்கியம். அதுதான் சத்தியமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதுதான் சத்தியமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் அடிப்படை தத்துவத்தில் மாறாதவராயிருக்கிறார். அவர் வல்லமையில் மாறாதவராயிருக்கிறார். அவர் அன்பில் மாறாதவராயிருக்கிறார். அவர் அப்பொழுது இருந்த ஒவ்வொரு வழியிலும் மாறாதவராகவே இருக்கிறார். தேவன் அவரை அனுப்பி அவரோடு சென்றது போன்றே இப்பொழுது அவர் சபையோடு வந்திருக்கிறார். தேவன் So God raised him up. If God hadn't been with him, he'd have never raised him up on the third day. So the Father that sent him is always with him, went with him to the grave and raised him up on the third day. எழுப்பினார். தேவன் அவரோடு இல்லாதிருந்திருந்தால் அவர் இயேசுவை மூன்றாம் நாளில் ஒருபோதும் எழுப்பியிருந்திருக்க மாட்டார். ஆகையால் அவரை அனுப்பின பிதா எப்பொழுதும் அவரோடு இருந்து அவரோடு கல்லறைக்கு சென்று மூன்றாம் நாளில் அவரை எழுப்பினார். Now, as God sent me, he said, so do I send you. I'll be with you, in you, always to the end of the world. At the resurrection, when our Easter comes, he'll be there just the same as God was on that Easter morning. Raised him up from the dead. இப்பொழுது தேவன் என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் எப்பொழுதும் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்று கூறினார். உயிர்த்தெழுதலிலே நம்முடைய ஈஸ்டர் வரும்பொழுது அந்த ஈஸ்டர் காலையிலே தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பியிருந்தது போல அதே விதமாகவே அவரும் அங்கே இருப்பாரே. Now, in a symbol of that, he's brought this. Before there can be a resurrection, there has to be a death. For it has to be one thing, then go away, and then come back to be a resurrection. It means to be brought back. இப்பொழுது அதனுடைய ஓர் அடையாளத்திலே அவர் இதை கொண்டு வந்திருக்கிறார். ஓர் உயிர்த்தெழுதல் உண்டாயிருப்பதற்கு முன்னர் ஒரு மரணம் உண்டாக வேண்டியதாய் இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு காரியமாய் இருக்க வேண்டியதாய் உள்ளது. அப்பொழுது தூரமாய் போய் ஓர் உயிர்த்தெழுதலாய் இருக்கும்படிக்கு திரும்பி வருகிறது. அதன் பொருள் திரும்ப கொண்டு வரப்படுதல் என்பதாய் உள்ளது. And before man can be raised up in the resurrection with Christ, he has to die out to himself, die out to all of his worldly associates. மனிதன் உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவோடு உயிரோடு எழுப்பப்படுவதற்கு முன்னர் அவன் தனக்குத்தானே மரிக்க வேண்டியவனாயிருக்கிறான். அவனுடைய எல்லா உலக பிரகாரமான கூட்டாளிகளுக்கும் மரிக்க வேண்டியவனாயிருக்கிறான். Die out to all of his worldly habits, die out to everything that's ungodly, and be resurrected anew. அவனுடைய உலக பிரகாரமான எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் மரிக்க வேண்டியவனாயிருக்கிறான். தேவ பக்தியற்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் மரிக்க வேண்டியவனாயிருக்கிறான். அப்பொழுதே புதியதாக உயிர்த்தெழுப்பப்படுவான். Then the emptying up of the Holy Spirit, the emptying out of himself and the coming in rather of the Holy Spirit fills that place. Then he's a subject to believe God. Amen. அப்பொழுது அவன் தம்மை வெறுமையாக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை நிரப்புகிறார். அதாவது சரியா கூறினால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து அந்த இடத்தை நிரப்புகிறார். அப்பொழுது அவன் தேவனை விசுவாசிக்கும்படியான ஒரு பிரஜையாகிறான். Then he sees as God sees. He doesn't see as teachers see. He doesn't see as church members see. He sees as God sees. அப்பொழுது தேவன் காண்கிறது போலவே அவன் காண்கிறான். போதகர்கள் காண்கிறது போல அவன் காண்கிறதில்லை. சபை அங்கத்தினர்கள் காண்கிறது போல அவன் காண்கிறதில்லை. தேவன் காண்கிறது போன்று அவன் காண்கிறான். Then he sees that Christ is the same yesterday, today, and forever. And he sees that the power of God is just as great today as it was then. அப்பொழுது கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதையே அவன் காண்கிறான். அப்பொழுது தேவனுடைய வல்லமை மிகவும் மகத்தானதாய் இருந்த விதமாகவே இன்றைக்கும் இருப்பதையே அவன் காண்கிறான். And in his old carnal condition, you might educate him, polish him, give him scholarship. You might put him in the best of churches, give him the finest of pews, the best of members. அவனுடைய பழைய மாம்ச பிரகாரமான நிலைமையில் நீங்கள் அவனுக்கு கல்வி போட்டலாம்,
அவனை மெருகேற்றச் செய்யலாம், அவனுக்கு உதவி சம்பளம் அளிக்கலாம், அவனை மிக சிறந்த சபையில் அமர்த்தலாம், அவனுக்கு சபையில் அருமையான சாய்மானமுடைய இருக்கைகளை வைக்கலாம், சிறந்த அங்கத்தினர்களை அளிக்கலாம். He'll never be any different until first he dies. Then's raised anew again. ஆனால் அவன் முதலில் மரிக்கும் வரையில் அவனிடத்தில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. மரித்த பின்னரே புதிதாக எழுப்பப்படுகிறான். And the Holy Spirit that called him and sent him is with him even to the end of the age. Amen. Oh, I know that's shocking, but it's the truth. அப்பொழுது அவனை அழைத்த பரிசுத்த ஆவியானவர், அவரை அனுப்பினவர், காலத்தின் முடிவு பரியந்தம் அவனோடு இருக்கிறார். ஆமென். ஓ, அது அதிர்ச்சியானதாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன், ஆனால் அது சத்தியமாயிருக்கிறது. Then, if Christ was in us today, he'd do the same things he did when he was here on earth. If the Lord Jesus was arisen from the dead today and lives among us and said the same things that I do, you'll do also, for I'll be with you to the end of the world. அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள் இருப்பாரேயானால், அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த அதே காரியங்களை செய்வார். கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டு நமக்கு மத்தியில் ஜீவிப்பாரானால், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் கூட செய்வீர்கள், ஏனென்றால் நான் உலகத்தின் முடிவு வரைந்தும் உங்களுடனே கூட இருப்பேன் என்று கூறியுள்ளாரே. Then there's only one way to prove whether he's raised from the dead. That is when the church that believes that Christ will make himself known to that church. By the same power of his resurrection. It's got to be, friends. அப்படியானால் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவராய் இருக்கிறாரா என்பதை நிரூபிக்க ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. அதை விசுவாசிக்கிற சபைக்கு கிறிஸ்து தம்முடைய மாறாத தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் அந்த சபைக்கு தம்மை தெரியப்படுத்துவார். நண்பர்களே, அது அவ்வாறு இருக்கத்தான் வேண்டும். This is either the word of God or it's a deceiving book. That's right. It's either right or it's wrong. Amen. And it's either all right or all wrong. Every word is inspired or none of them is inspired. I want to believe it. இது ஒன்று தேவனுடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும், அல்லது ஒரு வஞ்சிக்கிற புத்தகமாய் இருக்க வேண்டும். அது உண்மை. இது சரியாய் இருக்க வேண்டும் அல்லது தவறாய் இருக்க வேண்டும். இது முழுவதும் சரியாய் இருக்க வேண்டும் அல்லது முழுவதும் தவறாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியினால் ஏவப்பட்டதாய் இருக்க வேண்டும் அல்லது அவைகளில் ஒன்று கூட ஆவியினால் ஏவப்படாததாய் இருக்க வேண்டும். நான் அதை விசுவாசிக்க விரும்புகிறேன். Paul said, I never come to you preaching with enticing words and wisdom of man. For if I did, then your faith would be built upon wisdom of man. But I come to you preaching the gospel of the power of God, the resurrection of the Lord Jesus, that your faith would be steadfast. பவுல், நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. உங்கள் விசுவாச மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சுவன் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான். Paul never come with some seminary experience to polish around and take out and add to. He said, I come knowing only one thing, Christ crucified. Amen. பவுல் ஏதோ ஒரு வேதசாஸ்திர பள்ளி அனுபவத்தைக் கொண்டு மெருகேற்றும்படியாய் கூட்டவோ அல்லது குறைக்கவோ ஒருபோதும் வரவில்லை. அவன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்ற ஒரே காரியத்தை தெரியப்படுத்த மாத்திரமே வந்தேன். I only come knowing one thing, preaching to you the power of the resurrection of Christ is the same yesterday, today, and forever. And in Galatians 1:8 he said, if an angel preached anything else, let him be accursed unto you. That's right. உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்களுக்கு பிரசங்கிக்கவும் கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை தெரியப்படுத்தவும் மாத்திரமே வந்தேன் என்றான். கலாத்தியர் 1:8 அவன் வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்றான். அது உண்மை. Now, did he raise? We were here this morning to ask the question, did he raise? இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்து விட்டாரா? இந்த கேள்வியை நாம் கேட்கும்படியாகவே இந்த காலை இங்கே இருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்து விட்டாரா? Now today's ceremonies is set all over the world. And they go around with grapes, some of them with prayer beads of saying them, that's up to them. Others go around bragging on the great denomination they belong to, that's up to them. இப்பொழுது இன்றைக்கு சமய சடங்காச்சாரங்கள் உலகம் முழுவதும் கூறப்பட்டுள்ளன. அவர்கள் மகத்தான, அதாவது சுற்றித் திரிகிறார்கள். அவர்களில் சிலர்
ஜெபமாலைகளோடு சென்று ஒரு ஜெபத்தை திரும்ப திரும்ப கூறுகிறார்கள். அது அவர்களை பொறுத்ததாய் உள்ளது. இன்னும் மற்றவர்கள் தாங்கள் சார்ந்துள்ள பெரிய ஸ்தாபனங்களின் பேரில் தற்பெருமை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அதுவும் அவர்களை பொறுத்ததாய் உள்ளது. Others put great crosses up and pianos and organs and fine church buildings and say, look what we got, the best of the city comes to our church. That's all right, that's up to them. இன்னும் மற்றவர்கள் பெரிய சிலுவைகளை அருமையான சபை கட்டிடங்களின் மேலே வைத்து இசைப்பேழைகளையும் சுரமண்டலங்களையும் வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன வைத்துள்ளோம் என்பதை பாருங்களேன், நகரத்தில் மிக சிறந்தவர்கள் எங்களுடைய சபைக்கு வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அது சரிதான், அதுவும் அவர்களை பொறுத்தது. But I know nothing but the resurrection of the Lord Jesus. If it's in a barn, if it's in a stable, wherever it may be, nothing do I want to know among you but the resurrection. ஆனால் அது ஒரு தானிய களஞ்சியத்தில் இருந்தாலும் அல்லது ஒரு தொழுவத்தில் இருந்தாலும் அது எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தவிர வேறொன்றையும் நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. உங்களுக்குள்ளே உயிர்த்தெழுதலை தவிர வேறொன்றையும் அறிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. I don't want to hear how good you are, because you're not good to begin with. We're not good to begin with. Only one thing I want to know is the resurrection of the Lord Jesus has been in the human heart. நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து கேள்விப்பட நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் துவக்கத்திலேயே நல்லவர்கள் அல்ல. நாம் துவக்கத்திலிருந்தே நல்லவர்களாக இருக்கவில்லை. மானிட இருதயத்திற்குள்ளாக இருந்து வருகிற கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு காரியத்தை மாத்திரமே நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். Then if Christ be dead, yea, not dead but risen again, then he's with us. Then the same things that he done when he was here on earth, he's obligated to produce them again according to his word. Yes. அப்படியானால் கிறிஸ்து மரித்திருப்பாரேயானால், ஆம், மரித்து போய்விடவில்லை, ஆனால் மீண்டும் உயிரோடு எழும்பிவிட்டார். ஆகையால் அவர் நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது செய்த அதே காரியங்களை அவர் மீண்டும் தம்முடைய வார்த்தையின்படியே அவைகளை தோற்றுவிக்க கடமைப்பட்டவராயிருக்கிறார். அவர் அதை செய்ய கடமைப்பட்டவராயிருக்கிறார். And when that thing is produced again upon the earth, the same thing now when he was here, he did not claim to be a great healer, did he? He said he wasn't a healer. He said, I do nothing in myself. I do nothing unless I see the Father doing it, and that doeth the Son likewise. அதே காரியத்தை அந்த காரியம் மீண்டும் பூமியின் மேல் தோற்றுவிக்கப்படுகின்ற போது, இப்பொழுது அவர் இங்கே இருந்தபோது அவர் தம்மை ஒரு மகத்தான சுகமளிப்பவராக உரிமை கோரவில்லை. அவர் அவ்வாறு உரிமை கோரினாரா? அவர் ஒரு சுகமளிப்பவராக இருக்கவில்லை என்றே அவர் கூறினார். எனவே அவர் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் என்றார். He passed through the pool of Bethesda where great multitudes of people lay crippled, blind, lame, halt, twisted, withered, waiting for the moving of the water. And here comes Emmanuel. Amen. Here comes Jesus. Amen. Garments full of virtue. A woman touched his garment a few days before that and was made every whit whole. அவர் பெதஸ்தா குளத்தினூடாக கடந்து சென்றார். அங்கே பெருந்திரளான ஜனக்கூட்டம் படுத்து கிடந்தது. அதாவது முடமானவர்களும் குருடரும் நொண்டியானவர்களும் சப்பானிகளும் கை கால் திரிகவாறு இருப்பவர்களும் சூம்பின உறுப்புடையவர்களும் தண்ணீர் கலக்கப்படுவதற்காக காத்துக் கொண்டிருந்தனர். இதோ இம்மானுவேல் வருகிறார், இதோ இயேசுவானவர் வஸ்திரம் முழுவதும் வல்லமை உடையவராய் வருகிறார். அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு பூரண சுகமடைந்தாள். She touched him and ran off out in the crowd and sat down or whatever it was. Jesus stopped and looked around. Said, who touched me? Well, I said, look at the multitude, Master. Everybody's touching. He said, yes, but I got weak. அவள் அவரை தொட்டுவிட்டு கூட்டத்திற்குள்ளே ஓடி உட்கார்ந்து கொண்டாள். அல்லது வேறெந்த விதமாகவோ அது இருந்தது. அப்பொழுது இயேசு நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். பின்னர் என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஏனென்றும் போதகரே, திரளான கூட்டத்தை பாரும், எல்லோருமே உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்றும் கூறினர். அப்பொழுது அவரோ, ஆம், ஆனால் நான் பலவீனம் அடைந்தேன் என்றார். He said something happened. Amen. And he looked around over the audience till he found the woman. He said, now your faith has healed you of that blood issue. See, her faith touched him. மேலும் அவர் ஏதோ காரியம் சம்பவித்தது என்றார். பின்பு அந்த ஸ்திரியை கண்டுபிடிக்கும் வரைக்கும் கூட்டத்தாரை நோக்கி சுற்றுமுற்றும் பார்த்தார். அப்பொழுது அவர், இப்பொழுது உன்னுடைய விசுவாசம் அந்த பெரும்பாடிலிருந்து உன்னை குணமாக்கிற்று என்றார். புரிகிறதா? அவளுடைய விசுவாசம் அவரை தொட்டது. That was Jesus yesterday. That's Jesus today. That'll be Jesus forever. Amen. As long as there's a need of healing, there'll be a Jesus to heal. Amen.
As long as there's a sinner to save, there'll be a Jesus to save him. That's him. அது நேற்றைய இயேசுவாய் இருந்தது, அது இன்றைய இயேசுவாயும் உள்ளது, அது என்னென்றைக்குமான இயேசுவாயும் இருக்கும். சுகமளித்தலின் தேவன் என்ற ஒன்று இருக்கும் வரையில் சுகப்படுத்த இயேசு இருப்பார். ரட்சிக்கும்படியான பாவி ஒருவன் இருக்கும் வரையில் அவனை ரட்சிக்க இயேசு இருப்பார். அது அவராகவே உள்ளது. When he passed through that great multitude, one over there healed a man laying on a pallet, walked away and left him. அந்த பெருந்திரளான கூட்டத்தினூடாக கடந்து அங்கு சென்று ஒரு மரச்சட்டத்தின் மேல் படுத்து கிடந்த ஒரு மனிதனை குணப்படுத்தி அங்கேயே அவனை விட்டுவிட்டு நடந்து சென்று விட்டார். While the disciples of the Jews, they said, "Why, look at there, look at that crowd. Why didn't he go over there and heal this? And I believe it," and so forth. Like that, they questioned him. You seen this man packing his bed on the Sabbath? சீஷர்களும் மற்றும் யூதர்களும் அவரை நோக்கி, அங்கே நோக்கி பாரும், அந்த கூட்டத்தினரை நோக்கி பாரும், அவர் ஏன் அங்கே போய் இந்த ஒருவரை சுகப்படுத்தவில்லை? அப்படி செய்திருந்தால் நான் அதை விசுவாசிப்பேன் என்று கூறினர். அந்த விதமாகவே அவர்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்டனர். இந்த மனிதன் ஓய்வு நாளில் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு செல்வதை அவர்கள் கண்டனர். He said, "Verily, verily, I say unto you, the Son can do nothing in himself." See where he give all praise? Any true spirit of God will do the same thing. He'll give praise to God every time. அப்பொழுது அவர், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது இதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்றார். அவர் அங்கே எல்லா துதியையும் செலுத்துகிறார் என்று பார்த்தீர்களா? எந்த உண்மையான தேவனுடைய ஆவியும் அதே காரியத்தையே செய்யும். அது ஒவ்வொரு முறையும் தேவனுக்கே துதியை செலுத்தும். Said the Son can do nothing in himself, but what I see the Father doing, that's the things that I do. The Father does something and he shows me and I go do it. If that was Jesus then, it's got to be Jesus today. That's right. அவர் குமாரன் தாமாகவே ஒன்றையும் செய்ய மாட்டார். ஆனால் பிதாவானவர் செய்ய நான் காண்கிறது எதுவோ அந்த காரியங்களையே நான் செய்கிறேன். பிதாவானவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அவர் எனக்கு காண்பிக்கிறார், அப்பொழுது நான் அதை செய்கிறேன் என்றார். அப்பொழுது அது இயேசுவாய் இருந்திருந்தால் அது இன்றைக்கும் இயேசுவாய் இருக்க வேண்டும். அது உண்மை. He stood in the audience of people and he could perceive their thoughts. He knew what was wrong with them. He looked out over his audience many times and said, "Why reason you in your heart and say different things?" அவரால் ஜனக்கூட்டத்தில் நின்று அவர்களுடைய சிந்தனைகளை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது. அவர் அவர்களோடு இருந்த தவறு என்ன என்பதை அறிந்திருந்தார். அவர் அநேக முறை தம்முடைய கூட்டத்தாரை நோக்கி பார்த்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் சிந்திக்கிறது என்ன என்றும் வித்தியாசமான காரியங்களை ஏன் கூறுகிறீர்கள் என்றும் கேட்டார். A woman come up to him at the well one time. He said, "Bring me a drink." She said, "Well, it's not customary for you Jews to ask Samaritans such." Said, "We have no dealing." Said, "But if you knew who you were talking to, you'd ask me for a drink." ஒரு சமயம் கிணற்றண்டையிலே ஒரு ஸ்திரீ அவரிடத்திற்கு வந்தாள். அப்பொழுது அவர், தாகத்துக்கு தாய் என்றார். அதற்கு அவளோ, ஏன் யூதர்களாகி நீங்கள் சமாரியலிடத்தில் இப்படி கேட்பது வழக்கமல்லவே என்று கூறினாள். மேலும் நாங்கள் யூதர்களோடு சம்பந்தம் கலப்பதில்லை என்றும் கூறினாள். அப்பொழுது அவர், ஆனால் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்டிருப்பாய் என்றார். Oh, now she said, how that could be? And he said, "Go get your husband." She said, "I have no husband." ஓ, இப்பொழுது அதற்கு அவளோ, அது எப்படி கேட்க முடியும் என்று கேட்டாள். அதற்கு அவர், போய் உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அப்பொழுது அவள், எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். Said, "That's right, you got 5." And said, "The one you're living with now is not your husband." அதற்கு அவர், அது உண்மை, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள் என்றார். மேலும் இப்பொழுது உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல என்றார். She said, "Sir, I perceive that you're a prophet." She said, "Now I know that's going to be the sign of the Messiah." She said, "I know that when Messiah cometh, he'll tell us these things. But who are you?" He said, "I'm he that speaks to you." அப்பொழுது அவள், ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றாள். மேலும் அவள், இப்பொழுது இது மேசியாவின் அடையாளமாக இருக்கப் போகிறது என்பதை நான் அறிவேன் என்றும் கூறினாள். பின்னும் அவள், மேசியா வரும்போது அவர் இந்த காரியங்களை எங்களுக்கு சொல்லுவார் என்பதை நான் அறிவேன், ஆனால் நீர் யார் என்று கேட்டாள். அதற்கு அவரோ, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். There you are. What was that? A sign of the Messiah. Amen. Notice, and there they misunderstood it. அங்குதான் காரியம். அது என்னவா இருந்தது? மேசியாவின் ஓர் அடையாளம். ஆமேன். கவனியுங்கள், அவர்கள் அங்கே அதை தவறாக புரிந்து கொண்டனர். They didn't understand what that meant.
It blinded their eyes, his miracles and things blinded their eyes, and so is it today. அது எதனை பொருட்படுத்தினது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுடைய கண்களை குருடாக்கி இருந்தது. அவருடைய அற்புதங்களும் மற்ற காரியங்களும் அவர்களுடைய கண்களை குருடாக்கிறது. எனவே அது இன்றைக்கும் அவண்ணமே உள்ளது. The same things will blind the eyes of the carnal mind because it can't understand the things of God. It's against God. Amen. It's the enemy of God. The human mind is the enemy to God. Amen. அதே காரியங்கள் மாம்ச சிந்தை கொண்ட கண்களை குருடாக்கும். ஏனென்றால் அதனால் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அது தேவனுக்கு விரோதமானதாய் உள்ளது. அது தேவனுக்கு விரோதமான பகையாய் இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாய் உள்ளது. You've got to get out of your own human mind and be born anew by the Holy Spirit and get the mind of God in you. Then you can believe those things. Then it becomes a reality. Amen. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் புதியதாய் பிறந்து தேவனுடைய சிந்தையை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள உங்களுடைய சொந்த மாம்ச சிந்தையை வெளியேற்ற வேண்டும். அப்பொழுதே உங்களால் அந்த காரியங்களை விசுவாசிக்க முடியும். அதன் பின்னர் அது உயிர் தோற்றமாகி விடுகிறது. ஆமென். Now, notice then when he was here, the things that he did. When he went away, he said to his church, after his resurrection, he said, Lo, I am with thee always, even to the end of the world. Their eyes were open, they understood it. அதன் பின்னர் இப்பொழுது கவனியுங்கள். அவர் இங்கிருந்த போது அவர் கிரியைகளை செய்தார். அவர் போகும்போது அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தம்முடைய சபைக்கு அவர் இதை கூறினார். அதாவது அவர், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் அதை புரிந்து கொண்டனர். Peter and them before that, after being a bosom friend with him, walk with him, talk with him, and Peter said, oh, I'm so discouraged after this death up there and they buried him. I'm so discouraged, I believe we'll just go fishing. பேதுருவும் மற்றவர்களும் அதற்கு முன்பு அவரோடு நடந்து அவரோடே பேசி அவரோடே இருந்த ஒரு நெருங்கின நண்பராய் இருந்தனர். ஆயினும் பேதுரு, நான் மிகவும் திடனற்று போய்விட்டேனே, அங்கே இந்த மரணத்துக்கு பிறகு அவர்கள் அவரை அடக்கம் செய்து விட்டனரே, எனவே நான் மிகவும் மனத்தளர்வடைந்து விட்டேன், எனவே நான் மீன்பிடிக்க செல்லலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறினான். So the disciples were standing around and they said, we'll just go with you. So away they get their net. அப்பொழுது அங்கே சீஷர்கள் சுற்றிலும் நின்று கொண்டிருந்தனர். எனவே அவர்களும் நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்று கூறினர். ஆகவே அவர்கள் தங்களுடைய வலையை எடுத்துக்கொண்டு சென்றனர். Discouraged believers once, mental theology, they believed once in the natural, but when a little trial come up, it all went to pieces. திடனற்று போயிருந்தனரே விசுவாசிகள். ஒரு காலத்தில் மனோரீதியான வேத சாஸ்திரத்தில் நம்பிக்கை வைத்திருந்தனர். அவர்கள் ஒரு காலத்தில் மாம்ச பிரகாரமாக விசுவாசம் கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு சோதனை உண்டான போது அவர்கள் யாவரும் சுக்குநூறாக சிதறி போய்விட்டனர். I don't mean to hurt you, but I want to correct you. See, that just shows when a man only has intellectual faith by saying, yes, that's the word of God. Yeah, I believe God rose up Jesus on today. And that's all you've got. இப்பொழுது இங்கே நான் உங்களுக்கு வருத்தம் உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இல்லை. ஆனால் நான் உங்களை திருத்த விரும்புகிறேன். புரிகிறதா? ஒரு மனிதன், ஆம், அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. ஆம், தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்று இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவதன் மூலம் அவன் அறிவு பிரகாரமான விசுவாசத்தை மட்டுமே உடையவனாக இருக்கிறான் என்பதையே அது காண்பிக்கிறது. அப்படியானால் நீங்கள் பெற்றுள்ளது அவ்வளவுதான். The first little discouragement comes up in your church, away you go. Go on out. See? You might be a friend to him, but you don't know him in the power of his resurrection. முதலில் ஒரு சிறு திடநம்பிக்கையின்மை உங்களுடைய சபையில் உண்டாகிற போது நீங்கள் தூரமாய் போகிறீர்கள், வெளியே போய்விடுகிறீர்கள். புரிகிறதா? நீங்கள் அவருக்கு ஒரு சிநேகிதனாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அறியவில்லை. Never one time after Pentecost did that preacher Peter ever say such a thing as that. ஒரு முறை கூட அறியவில்லை. பெந்தேகோஸ்தேக்கு பிறகு அந்த பிரசங்கியார் பேதுரு இதை போன்ற இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படி கூறினார். When they got ready to kill him, they was going to hang him on a cross. He said, I'm not even worthy to die like that. Turn my feet up, my head down, because my Lord died in that position. And his head up. அதாவது அவர்கள் அவனை கொல்ல ஆயத்தமான போது அவர்கள் அவனை ஒரு சிலுவையின் மேல் தொங்கவிடப் போவதாக இருந்தனர். அப்பொழுது அவன், நான் அந்த விதமாக மரிப்பதற்கு கூட பாத்திரன் அல்ல, எனவே என்னுடைய பாதங்களை மேலாகவும்
என்னுடைய தலையை கீழாகவும் திருப்பி தொங்கவிடுங்கள், ஏனென்றால் என் ஆண்டவர் தன்னுடைய தலை மேலிருந்தவாறான நிலையில் தான் மரித்தார் என்றான். Yes. Never, never. See, he was with Christ then, but then Christ was in Peter. Peter was doing the leading then, and after the Holy Spirit come, then the Holy Spirit was doing the leading. Peter was in the background, and the Holy Spirit led on. ஆம், எனவே நான் அவ்வாறு ஒருபோது மரிக்க வேண்டாம், புரிகிறதா? அவன் கிறிஸ்துவோடு அப்பொழுது இருந்தான், ஆனால் இப்பொழுது கிறிஸ்து பேதுருவுக்குள் இருந்தார். அப்பொழுது பேதுரு தன்னை வழிநடத்திக் கொண்டிருந்தான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவரே அதன் பின் வழிநடத்திக் கொண்டிருந்தார். பேதுருவோ தன்னை வழிநடத்தாமல் இருக்க அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை வழிநடத்தினார். Now if you've got good reasoning, you sit down and try to reason out the Bible. Reason how could he raise from the dead? How could these miracles and things take place today in this great realm of civilization and science that we live in? இப்பொழுது நீங்கள் நல்ல யோசனைகளை உடையவராயிருந்தால் நீங்கள் அமர்ந்து வேதத்தை குறித்து யோசிக்க முயற்சித்து எப்படி அவரால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க முடியும்? நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த விஞ்ஞான மிகப்பெரிய நாகரிக காலத்தில் இந்த அற்புதங்களும் மற்ற காரியங்களும் எப்படி இன்றைக்கு நிகழக்கூடும் என்று யோசிக்கலாம். You try to reason that out, you're just getting farther away from God all the time. You'll never know him by reasoning. God's not known by reason. God's known by faith. Amen. You accept it. You believe it. நீங்கள் அதை யோசித்து பார்க்க முயற்சிக்கலாம். அவ்வாறு செய்யும் போது நீங்கள் தேவனிடத்திலிருந்து எல்லா நேரத்திலும் தூரமாய் விலகிக் கொண்டே செல்கிறீர்கள். நீங்கள் யோசனையின் மூலம் அவரை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே மாட்டீர்கள். தேவன் யோசனையினால் அறியப்படுகிறதில்லை, தேவன் விசுவாசத்தினால் அறியப்படுகிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். You can't do it until something happens in you. Then the Holy Spirit comes in and you have the mind of Christ. உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்கும் வரையில் உங்களால் அதை செய்ய முடியாது. அவ்வாறு சம்பவித்த பிறகே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார். அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையுடையவராயிருக்கிறீர்கள். Notice